என் பேர் சகாராணி, அசோக் நகர்ல இருந்து வரேன். ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் டைலரிங், குக்கு எல்லாமே பண்ணிட்டு. ஓ சூப்பர், ஃபைன். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் சுக்காக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா? சிக்கன், எண்ணெய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் தூள், உப்பு, தயிர், மஞ்சள் தூள், காய்ந்த மிளகாய், கரம் மசாலா, மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை. ஸோ இவ்வளோ பொருட்கள் தான் தேவை. இந்த பொருட்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குக் பண்ணதான் ஆரம்பிக்க போறோம். ஸோ இப்போ எப்படி ஆரம்பிக்க போறோம், என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சிக்கன் எடுத்து, ஆஹா, சிக்கனு தயிர் கொஞ்சம் போட்டு, தயிர் எடுத்துக்கலாம். தயிர் ஒரு 1.5 ஸ்பூன், மிளகுத்தூள், மிளகாய் தூள், இதெல்லாம் ஏதாவது அளவு இருக்கா, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி? ஒரு 1/2 ஸ்பூன் போடும். கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு. இது அப்படியே கலந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு. ஓ, ஃபைன். இது ஒரு 15 நிமிஷம் ஊறணுட்டாங்க. அந்த ஊறுற கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து நம்ம வந்து வதக்குற வேலையெல்லாம் பண்ணிடலாமா? ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் தான் மேம் சொன்னாங்க, அந்த ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு, கொஞ்சம் மிளகு, காரம் எவ்வளோ வேணுமா, கொஞ்சம் தனியா, ஓகே, சோம்பு கொஞ்சம். ஸோ மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன ஆட் பண்ண போறோம் மேம்? 2 காஞ்ச மிளகு. ஓகே, காஞ்ச மிளகாவையும் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு அரைக்க போறோமா? கொஞ்சம் ஆற வச்சு. ஆஹா, அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்சம் வாட்டரா இருந்துச்சு, ஒரு வேளை வெட்டா இருந்துச்சுன்னா இதை தொடச்சிக்கலாம். அப்படியே பிளேட்ல போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ ஆயில் ஊற்றி, ஆஹா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். நாலு ஸ்பூன் பட்டை, கிராம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சல், சின்ன வெங்காயம் போட்டு. ஓகே, ஃபைன். இதுலயும் லைட்டா தண்ணி இருந்திருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு அது ஃபில் ஆகுது. சின்ன வெங்காயம் போட்டுரும். சின்ன வெங்காயம் தான் வந்து இந்த சிக்கன் சுக்காக்கு நல்லா இருக்குமா? நார்மல் வெங்காயம் போடலாமா? இல்ல, சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஆஹா, அதனால சின்ன வெங்காயம் மட்டும் தான் எடுத்துக்கோம். தக்காளி நம்ம எடுத்துப்போம் மேம். ஏன் இன்னைக்கு தக்காளி வேணாம்? ட்ரைனா தக்காளி போடக்கூடாது, அப்புறம் கிரேவி மாதிரி வந்துடும். ஓஹோ, பட் தக்காளி போடாது ஒன்றும் இதுல குறையா இருக்காதா? அதெல்லாம் இல்லை. ஓகே, வேணும் புளிப்பு வேணும்னா கொஞ்சம் லெமன் சேர்த்து. ஓ, கொஞ்சம் சால்ட். ஏற்கனவே சிக்கன்ல போட்டுக்கனால கொஞ்சம். ஓகே, சால்ட் போட்டதுக்கு அப்புறம் தக்காளியா இருந்தாலும் சரி, வெங்காயமா இருந்தாலும் சரி, அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்குற கேப்ல வந்து சுக்காக பொறுத்த வரைக்கும் மேம், நம்ம கரம் மசாலா தான் எடுத்திருக்கோம். பட் அந்த சுக்கா மசாலா இருக்கும், இல்ல வந்து சிக்கன் மசாலா இருக்கும், அப்படி ஏதாவது போடுவாங்க. நம்ம இது எதுவுமே எடுக்கலையா? அதெல்லாம் தேவைப்படாதா? நம்மளே ரெடிமேடா இதுதான் மசாலா சிக்கன் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ சிக்கனை பொறுத்த வரைக்கும் இந்த மசாலா இந்த சுக்காக்கு போதும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இந்த மசாலாவை அரைக்கணும் இல்லையா? அதை நம்ம பண்ணிடலாமா இப்போ?
மேம் இதை மட்டும் தான் அரைக்கணுமா மேம்? அதுதான் ஆட் பண்ண போறோம்? இல்லை இல்லை, இது மட்டும் ஓகே. அது லாஸ்ட்டாக தான் போடும். ஓகே, அரைச்சிடலாம். பாருங்க அரைச்சது ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் dry. அரைக்கணுமா? ஸோ கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால ரொம்ப ஃபைனா அரைப்படுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா பிளேடை விட கீழே இருக்கு. சிக்கன் போட்டுலாம். ஒரு நிமிஷங்க, இதை நீங்க அரைச்சது ஓகேவா பாத்துருங்க. ஓரளவுக்கு அதுக்கப்புறம் அரைஞ்சிருக்கு. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்க்கு காமிச்சிடலாம். இப்படிதான் அரைச்சிருக்கோம். ஓகே, ஸோ அரைச்ச கையோட அடுத்து வந்து நம்ம சிம் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ அதில் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் குக் ஆகிற டைமிங் நம்ம கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே. ஓ, உடனே போட்டுடலாமா மேம்? இப்போ கொஞ்சம் லாஸ்ட். ஃபைன். கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. கருவேப்பிலை அகைன் கொஞ்சம் நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த அரைச்ச விஷயம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஆட் பண்ணணும். அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ண போறோம் மேம். மூடி போட்டுலாமா? ஸோ மூடி போடுறதுக்கு அப்புறம் மேம் சொன்னாங்க நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ டெய்லரிங்னா என்ன மாதிரி டெய்லரிங்? ஆர்டர்ஸ் எடுத்து பண்றீங்களா, இல்ல டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கீங்களா, புட்டிக் வச்சிருக்கீங்களா? வீட்லயே தான் சும்மா போறோம், ஃபால்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ எவ்வளோ ஃபால்ஸ்னா எவ்வளோ சாரீஸ் வருது, நல்ல ஆஃபர்ஸ் வருது? வரும். பண்டிகை டைம்ல கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன் பிளவுசஸ்லாம் தைக்கிறது இல்லையா நீங்க? தெரியும், அது இன்ட்ரெஸ்ட் எடுக்கணுமே. ஏன்னா வந்து ஒழுங்கா எவ்வளவு ஒழுங்கா தைச்சாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லத்தான் செய்வாங்கங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஓகே, ஸோ இப்போ ரெடி ஆகணும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சிம்ல வச்சிருக்கேன் மேம். நான் ஓரளவுக்கு ஹைல வைக்கட்டுமா இல்ல மீடியம்ல வைக்கட்டுமா? ஓகே, மீடியம்ல தான் வச்சிருக்கேன், ஹைல வைக்கல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ண போறோம். அதுக்குள்ள லைட்டா ஓபன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கலர் விட்டுலாம். நம்ம போட்ட எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கா மேம், இல்ல அப்படியே இருக்கு? வந்துட்டு. ஓகே, ஃபைன். ஏன்னா நம்ம வந்து சிக்கன் போடும்போது எண்ணெயே இல்ல. இப்போ கொஞ்சம் நல்லா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இது வந்து அந்த எண்ணெய் எல்லாம் போய் ஃபுல்லா ட்ரை ஆகணுமா மேம்? அது வரைக்கும் வெயிட் பண்ண போறோமா? கொஞ்சம் சிக்கன் மட்டும் வைக்கணும். இது வாட்டர் ஊத்துனா பொடி போடும்போது கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஓ, ஃபைன். ஸோ இப்போதைக்கு அதை குக் பண்றது மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணும்போது பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஸோ சிக்கன் சுக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலா நம்ம நிறைய பார்த்த ரெசிபி தான். இருந்தாலும் இந்த சிக்கன் சுக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம்னா மேம் கிட்ட கேட்ட மாதிரி
சிக்கன் அப்படின்னாலே எவ்வளோ மசாலா அதில் சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சிக்கன் கறி மசாலா ஆகட்டும், இல்லை சிக்கன் மசாலான்னு தனியாக இன்ஸ்டண்ட்டாக விற்கிறதாகட்டும், இல்லை நம்ம ரெடி பண்ணுறதாகட்டும், எல்லாத்தையுமே வாங்கி அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம பண்ணலாம்னு நினைப்போம். பட் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இதில் நம்ம வந்து மசாலாவை இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதையோ எதையோ ஆட் பண்ணல, இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு சிக்கன் இந்த சுக்கால பொறுத்த வரைக்கும் இதுதான் சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, ஓப்பன் பண்ணலாங்களா? எப்படி வச்சிடலாமா? கொஞ்சம் நேரம். ஸோ சிக்கன் மட்டும் இல்லை, நமக்கு அந்த மசாலாலாம் போய் கொஞ்சம் அது நல்லா குக் ஆகணும், சுக்காவா ரெடி ஆகணும். சுக்காக்கான சிக்கனா அது ரெடி ஆனாதான் அடுத்த வேலைகள் பண்ண முடியும். அண்ட் தயிர் வந்து நம்ம இதுல போட்டு மேரினேட் பண்ணிருக்கோம் மேம். சுக்காக்கு தயிர் நார்மலா ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சிக்கன். ஓ, அதுக்கு ஃபைன். ஸோ சாதாரணமாகவே சிக்கன் எடுத்துக்கிட்டோம்னா சிக்கன் ரெசிபில முக்கால்வாசி எல்லா ரெசிபிலையும் தயிர் ஆட் பண்றோம். மேபி அந்த சாஃப்ட்னஸ்க்காக அதை ஆட் பண்ணுவோம். சாஃப்ட்னஸும் அந்த சிக்கன் அந்த வாடை வர கொஞ்சம். ஓஹோ, தயிர் சேர்த்தாங்க. சிம்லர்ல கொஞ்சம் மீடியம்ல இருக்கு. அகைன் ஓபன் பண்ணலாம். ஓ, இதுல இருக்கிற தண்ணியே அதுல இறங்கிடும் போல. கொஞ்சம் இருக்கட்டும். ஸோ ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த பவுடர். ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் நல்லா ரெடி ஆகணும்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ண வேணாம், ஏன்னா ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருக்கோம். ரெடி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வேலைகள் இருக்கு. இந்த பவுடரை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குறதுனா. ஸோ இந்த பவுடரை தான் ஆட் பண்ண போறோம். அது எவ்வளோ ஆட் பண்ண போறோம்ன்றதை பார்க்க போறோம். ஏன்னா இந்த சிக்கன் சுக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பவுடர் தான் முக்கியமா ஆட் பண்ணி அந்த சுக்காவோட ஃபிளேவர், டேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர போறோம். ஸோ ரெடி ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் தாண்டி வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுல கொஞ்சம் அது ட்ரை ஆக அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம். ஓரளவுக்கு ட்ரை ஆயிருக்கு. அந்த ஆயில் நிஜமாவே வந்து ஃபுல்லா வெளியில வந்திருக்கு, குக் ஆகி. எப்பவுமே வந்து நம்ம ஷெஃப் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, குக் பண்ற விஷயத்துல இருந்து ஆயில் நல்லா வெளியில வந்துடணும். அது ஊசோட்டாய் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்த வேலைகள் பண்ணணும்பாங்க. அது இன்னைக்கு கரெக்டா நடக்குது. இந்த பவுடர் போதுமா? ஓகே, பவுடர் தானா? ஃபைன். இந்த பவுடர் வந்து இந்த லிட்லயே நிறைய இருக்குங்கிறதா முதல்ல அதை எடுத்துடலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்பூன்ல எடுத்து ஆட் பண்ணிடுங்க மேம். எடுத்து கொடுத்துருவேன், நிறைய ஸ்டிக்கியா இருக்கு. இந்த சிக்கனுக்கு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மூடி வைக்க போறோமா? ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேம் எது ஹைலியா சிம்ல? ஓகே, பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னன்னா நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது கார்னிஷ் பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான். கொத்தமல்லி இல்ல கருவேப்பிலை இது வேணா போட்டுக்கலாம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் சொல்லியிருந்தோம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. ஓகே, வேணும்னா லைட்டா லெமன் புளிஞ்சுக்கலாம். அது புளிப்புக்காக சொன்னாங்க, தக்காளி ஆட் பண்ணலங்கிறதுனால உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, அப்படியே எடுத்து வச்சிடுவோம். வச்சுலாங்களா?
இப்போ நமக்கு கார்னிஷ் கூட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கப்புறம், அதாவது எடுத்து வச்சதுக்கு அப்புறம், ஏன்னா அதுலயே கார்னிஷ் பண்ணதே அப்படியே இருக்கு அப்படிங்கறதுனால கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலைய அப்படியே போட்டு அந்த சூடோட எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நமக்கு ரெசிபி கையில கிடைச்சாச்சுன்னு ரீகேப் தான் போவோம். ஒரு ஷார்ட் ரீகேப் பார்த்துடலாம். சிக்கன் எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு, ஆயில் நல்லா சுட்டதுக்கு அப்புறம் ஜீரகம், மிளகு, தனியா அண்ட் சோம்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சு அரைச்சிக்கணும். ஸோ அரைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம், அதை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணணும். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது லைட்டா உப்பு போடுறோம், ஏன்னா சின்ன வெங்காயம் வதங்கணுங்கிறதுக்காக. ஸோ வெங்காயம் நல்லா ரெடி ஆயிடுச்சு, வதங்கிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, சிக்கனை போட்டோம். சிக்கனை போட்டு சிக்கன் நல்லா குக் ஆயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது இந்த சுக்காக்கான இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை எதை வேணா போட்டு நீங்க கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த சிக்கன் சுக்கா. ஸோ இப்படிதான் நாங்க இந்த சிக்கன் சுக்காவை செஞ்சோம். அண்ட் சிக்கன் சுக்காவை இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூடா இருக்கு. சிக்கன் சுக்கா நல்லா ட்ரை ரெசிபி, இது நல்லா ட்ரையாவே இருக்கு. அண்ட் அடுத்து சுட சுட டேஸ்ட் பண்றதுக்கு நம்ம போட்ட மற்ற முக்கியமா அவங்க ரெடி பண்ணி போட்ட அந்த மசாலா நல்லாவே இதுல டேஸ்டாவே இருக்கு. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், அப்படி கட் பண்ணும்போது அது ஒரு பிஸ்கெட் மாதிரி வரணும்ல, அந்த ஒரு ட்ரைன்றது அந்த பெப்பர் சிக்கன்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது மாதிரி இப்போ இருக்கு, கரெக்டாவே இருக்கு. அண்ட் நம்ம ஷெஃபுக்கு எந்த அளவுக்கு பிடிக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? நான் டேஸ்ட் பண்ணதுல எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த சிக்கன் சுக்காவோட நாங்க கிளம்பிக்கிறோம்.